அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, இன்றைக்கு காதலுடைய இன்னொரு பரிமாணம், உண்மையான பரிமாணத்தை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா காதல் ஒன்றுதான் அழிவில்லாதது. காதல் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு அழிவில்லை. கடந்த பதிவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு நானே விடயம் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் எத்தனை விஷயங்களை காதலிக்க முடியும், ஐ லவ் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு, இதுக்கு லிமிட்டே கிடையாது, இன்ஃபினிட்டி தான். எத்தனை பிடிக்குமோ அத்தனையும் காதலிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதை நானே கவுண்டர் பண்ண போகிறேன். அதாவது ஒவ்வொரு மனுஷனும் காதலிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் அது லிமிட்டட், அப்படியே இன்ஃபினிட்டியாக போயிட்டு இருக்காது. அடுத்தது அந்த லிமிட் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 100, 200, 300 அவ்வளோலாம் கிடையாதுங்க, ரொம்ப கம்மி. ஒன்றே ஒன்று தான். ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் இல்லை, எல்லா நேரத்திலையும் காதலிக்கக்கூடிய விஷயம், அது திங்ஸாக இருக்கட்டும், இல்லை பர்சன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து மொத்தமே ஒன்றே ஒன்று தான். அதுக்கு மேலே அவனால் காதலிக்க முடியாது, காதலிக்கவும் மாட்டான். குழப்பமா இருக்குல்ல? போக போக இந்த சோடா தெளித்து தெளிய வைக்கிறேன், டோன்ட் வரி. சரி, கடந்த வாரம் ஒரு 2-3 கேள்விகள் கேட்டிருந்தேன். அதுக்கு கமெண்ட்லேயும் சில நண்பர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் ஏராளமான பேர் பதில் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த காதலை பற்றி இந்த வயசில் இருக்கவங்க தான் பேசணும், அந்த வயசில் இருக்கவங்க தான் பேசணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காதல் ஒன்று தான் அழிவில்லாதது. காதல் இருக்கிற வரைக்கும் தான் நாம் அழியாமல் இருக்க முடியும். ஸோ எல்லோரும் தினமும் காதலித்து கொண்டு தான் இருக்கின்றோம். காதல் அப்படின்னா அது ஒரு ஆண் ஒரு பெண்ணை அப்படின்றதோடு நிறுத்திடக்கூடாது. நம்ம தேசத்தை காதலிக்கிறோம், நம்ம சார்ந்து இருக்கிற இந்த சமூகத்தை காதலிக்கிறோம், கடவுளை காதலிக்கிறோம். காதலாகி கசிந்துருகி கடவுள் முன்னாடி நம்ம அப்படி நிற்கிறதே ஒரு காதல் தானே. அதனால் அந்த காதல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் காதலை பற்றி நாம் நிச்சயமாக யோசிச்சாகணும். இதில் ஒரு 3வது கேள்வி, எந்தெந்த விஷயங்களில் நம்ம அந்த ட்ரையல் பார்த்துட்டு போகிறோம், எது இதில் ட்ரையல் பார்ப்பதில்லை அப்படின்னு. வழக்கம் போல் பின்னாடி கேள்வியிலேருந்து முன்னாடி வருவோம். இப்போது ஒரு சொக்கா வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கடைக்கு போயிட்டு ட்ரையல் ரூம் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அங்கே போட்டு பார்த்துட்டு சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி ஒரு வாட்ச்சு, இல்லை இந்த கண்ணாடி, செருப்பு முக்கியமாக அதை போட்டு பார்த்து தான் வாங்குகிறோம். ஆனால் போட்டு பார்த்து வாங்கினாலும் அந்த செருப்பு கடிக்குது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ட்ரையல் பண்ணுறோம். அடுத்தது வண்டி, அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த வண்டி நமக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு டிசைட் பண்ண பிறகு தான் நம்ம வண்டியை வாங்க போகிறோம். ஆனால் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்குகிறோம் இல்லையா, இதில் ஒரு சின்ன முரண் இருக்கின்றது. அதை வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன். ஒருவேளை நண்பர்களுக்கு இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் போடுங்க. ரைட், இதையெல்லாம் நம்ம ட்ரையல் பார்த்து வாங்குகிறோம். இப்போ ஒரு வீடு குடுத்தனம் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குடுத்தனம் போகிறது வாடகைக்கு அப்படின்ற அர்த்தத்தில் இதை நம்ம வீட்டை போய் பார்ப்போம், அக்கம் பக்கத்தில் விசாரிப்போம். என்னங்க அந்த வெயில் காலத்தில் கிணத்துல தண்ணி வருமா, மழை காலத்தில் ஊட்ட சுற்றி தண்ணி வருமா, இந்த 2 கேள்வி கட்டாயம் கேட்போம். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, அந்த பக்கத்தில் ஏதாவது நாய்க்கு இருக்குதா, இந்த சாக்கடை எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அட்வான்ஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட போகிறோம். என்னைக்காவது சார் அது அக்கம் பக்கத்தில் எப்படி இருக்காங்கலாம் எனக்கு தெரியாது, அதனால் ஒரு வாரம் நாங்கள் இங்கே அப்படியே கொடுத்தனம் நடத்துகிறோம், அதுக்கப்புறம் ஓகே ஆச்சுன்னா நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம், இல்லாட்டா வேறு வீடு பார்த்துக்குறோன்னு என்றைக்காவது சொல்லியிருக்கோமா? இத்தனைக்கும் வாடகைக்கு போகிற வீடு அப்படின்றது கன்சிடர் டு பி டெம்பரரி. ஆனாலும் எந்த ஒரு வீட்டுக்கும் நம்ம வாடகைக்கு போகும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை டேரா தூக்கிட்டு போனோம்லாம் நம்ம நினைக்கிறது கிடையாதுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சொந்த வீடு வாங்குற வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம். பல பேருக்கு சொந்த வீடு அப்படின்றது ஒரு கனவாகவே இருக்கும். அதனால் நல்ல இடமா இருந்ததுன்னா கட்சி வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போமே, இந்த ஐடியாவில் தான் போகிறோம். ஸோ அது டெம்பரரி நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம மனசை நம்ம அது பர்மனன்ட் அப்படின்னு தயார்படுத்தி கொண்டு விடுகின்றோம். சரி, அடுத்தது ஒரு வீடு வாங்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போது என்ன பண்ணுவோம், அது இண்டிபெண்ட் ஹவுஸோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ, அக்கம் பக்கத்தில் விசாரிப்போம். லொக்காலிட்டி நல்லா இருக்குதா, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குதா, காலேஜ் இருக்குதா, பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குதா, மருந்து கடை இருக்குதா, அயன் கடை இருக்குதா, மளிகை கடை இருக்குதா, இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். அங்கே போயிட்டு ஒரு வாரம் ஒரு மாதம் ட்ரையல் இருந்துட்டா நம்ம வாங்குகிறோம். சரி, இப்போது எதெல்லாம் டெஸ்ட் ரைடு ட்ரையலு, எதெல்லாம் இவ்வளோதான் நமக்கு வாய்ச்சது, ஒரு வித்தியாசத்தை பார்க்குறீங்களா? இதெல்லாம் ஃபுல்லி டெம்பரரி. ஒரு சொக்கா எத்தனை வருஷம்னா கடைசி வரைக்குமா வாழ்க்கை முழுக்கமாக போட்டுட்டு இருக்க போகிறீங்க? 1 வருஷம் 2 வருஷம் போடலாம், அதுக்கப்புறம்
அது சமையல் அறையில் கைப்பிடிக்கிற துணி, அதுக்கப்புறமா இல்லைன்னா கால் மிதிக்கிற துணி, இப்படி தானே ஆக போகுது. வண்டியும் அதே மாதிரி தான். லைஃப் லாங் எந்த வண்டியும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் இந்த வீடு, சொந்தமாக வீடு வாங்குகிறோம் அப்படின்னும் போது ஒரு வாரம் குர்த்தனை இருந்துட்டு நம்ம பார்க்குறோம்னு சொல்கிறது கிடையாது. பல வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு முதல்ல போய் பார்க்கும்போது அவங்க ஏராளமான விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. இத்தனை அம்யூனிட்டிஸ் இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் வந்து பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, அவ்வளோ டீசெண்டான ஒரு கம்யூனிட்டி ஆகும் அப்படின்வாங்க. அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியும் அதுங்கெல்லாம் எவ்வளோ டீசென்ட் ஆகுறாங்க அப்படின்னு. என்ன பண்ண முடியும்? வாங்கியாச்சு, இதான் நம்ம தலைவிதி, பல்ல கட்சின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போனோம். ஸோ பர்மனண்ட்டாக இருக்கிற விஷயங்களில் நாம் வந்து இதுதான் நமக்கு அப்படின்னு ஏற்றுக்கின்னு போகிறோம். டெம்பரரியாக இருக்கிற விஷயங்களில் ட்ரையல் பண்ணுறோம். இப்போ இது புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? அப்போ கல்யாணம் டெம்பரரியாக பர்மனண்ட்டாக, இதை யோசிச்சு வைங்க. இப்போ மற்ற 2 கேள்விக்கு வருவோம். முதல் கேள்வி வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சொல்லியிருந்தேன். அடுத்த கேள்வி வந்து அந்த சினிமா தேட்டரில். இப்போ 2வது கேள்விக்கு வரேன். உலகத்திலேயே மிகச்சிறந்தது வந்து தாயன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த காலத்தில் அது சரிப்பட்டு வருது இல்லைங்க. ஏன்னா கள்ளக்காதல், அது சொல்லக்கூடாது, இந்த திருமணம் மீறிய உறவுக்காக குழந்தைகளை கொல்றது, புருஷனை விஷம் வச்சு கொல்றது அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. சரி, புருஷனை விஷம் வச்சு கொல்றதாவது இது கணவன் மனைவி அன்புன்னு சொல்லலாம். குழந்தைய கொல்றது, அப்போ அந்த தாயன்பே இன்னைக்கு கேள்விக்குரியதாகிவிட்டது இல்லையா? நான் சொல்ற தாயன்பு அப்படின்றது நமக்கு சின்ன வயசுலலாம் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு கதை. ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அப்போ அந்த பொண்ணு கேட்குறான், எனக்கு வந்து உன்னோட தாயின் இதயம் வேணும் அப்படின்னு சொல்றா. இவனும் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவோட இதயத்தை வெட்டி அப்படி கையில் எடுத்துகிட்டு போகிறான். போகும்போது கல்லு தடுக்கி விழுந்துடுறான். அம்மாவோட இதயமும் கீழே விழுந்து விட்டது. அப்போ அந்த துடித்து கொண்டிருக்கின்ற இதயம் கேட்டுச்சான், ஐயோ அவனே அடிபட்டுச்சாடா, உனக்கு பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு. அம்மாவோட இதயத்தை குத்தி கிழிச்சு எடுத்துட்டு போறான் காதலிக்காக. ஆனா அப்பவும் அந்த தாய் உள்ளம் மகனுக்கு எங்கேயாவது அடிபட்டுடுச்சோ அப்படின்னு தான் பதறினாலே தவிர, நம்மளை இப்படி கொலை பண்ணி இதயத்தை எடுத்துன்னு போயிட்டு காதலிக்கிட்ட கொடுக்குறான்னு கொஞ்சம் கூட வருத்தப்படலையாம். இந்த கதையை சொல்லிட்டு தான் நமக்கு வந்து தாய் அன்பு தான் இந்த உலகத்திலேயே உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சினிமா தேட்டரில் பார்க்கறதுக்கு இதுக்கும் நீங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் தெரியுதா? எதையுமே எதிர்பார்க்காதது, நான் உன்னை காதலிக்கிறேன், அவ்வளவுதான். நீ என்ன திருப்பி காதலிக்கிறியா இல்லையா, நீ எனக்கு நல்லது செய்யறியா கெட்டது செய்யறியா, இதெல்லாம் எனக்கு வந்து கவலையே கிடையாது. நான் உன்னை காதலிக்கிறேன், நீ நல்லா இருக்கணும், இவ்வளவுதான் காதல். அந்த மாதிரி காதல் இருந்தது அப்படின்னு சொன்னா அது என்ன படம், ஒரு ஆஸ்பத்திரியில் எடுத்திருந்தாரு ஸ்ரீதர், எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு பாட்டு பாடிட்டு போயிருந்திருப்பாங்க. காதலி வந்து இப்போ இன்னொருவனின் மனைவியாக வந்தாலும் ஐயோ அவ கஷ்டப்படக்கூடாதே அப்படின்றதுக்காக அவ புருஷனுக்கு உழுந்து வைத்தியம் பார்த்து அவனை குணப்படுத்தி வச்சுட்டு காதலன் செத்து போயிடுவான். இதுதான் காதல். சார் கரெக்ட் சார், நான் அப்படி இருக்கேன் சார், ஆனா அந்த பக்கத்திலேருந்து அப்படி இல்லையே. இது நியாயமான கேள்வி. நான் அது மாதிரி தான் சார் காதலிக்கிறேன், ஆனால் என் லவர் என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தரோட வராங்கன்னு சொல்லும்போது அதையும் வந்து ஒரு தியாகியாக ஏற்றுட்டு என்னால் இருக்க முடியுமா? எனக்கு வந்து இந்த வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம் அதெல்லாம் கிடையாதா அப்படின்னா, இங்கே தான் அந்த காதல் எது, உண்மையான காதல் எது அப்படின்ற கேள்வி வருகின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காதல் எப்பட்றா அப்படின்னா, பார்த்த உடனே பக்குன்னு பற்றிக்கிச்சு அப்படின்வான். அதுக்கப்புறம் அந்த சினிமாலாம் காமிக்கிற மாதிரி அப்படியே டங்குன்னு மணி அடிக்கும். அது பக்கத்தில் ஐஸ்கிரீம் மணி அடிச்சுட்டு போச்சா, இல்லை வந்து ஃபயர் இன்ஜின் மணி அடிச்சு போச்சா, அதுவும் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்படியே வந்து 1000 வயலின் இசைக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் எங்கேயாவது இளையராஜா சாங் போட்டிருப்பாங்க போல இது. அது அப்படி நீங்கள் பார்த்த உடனே ஒரு காதல் வரும் அப்படின்னா அதுதாங்க. இதில் வேற என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்வான், மச்சான் அவளை பார்த்த உடனே எனக்கு டகால்னு ஏதோ ஒன்று மண்டைக்குள்ள அடிச்சுதுரா, இவ தான் உன் லைஃபு அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பொண்ணுங்க விஷயத்தில் அவன் சொல்லியிருக்கான். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படிங்க இவ தான் உன்னுடைய லைஃபு அப்படின்னு எத்தனை தடவை யாராவது வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா உங்களுக்கு? அப்போது அதுலேருந்து என்ன தெரியுது, பார்த்த உடனே பற்றிக்கிச்சு யாரோ வந்து சொல்கிறது. இதிலெல்லாம் ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, அதுக்கப்புறம் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் இருக்குது. ரொமான்ஸ் இல்லை. இப்போ அதை இன்னொரு கேள்விக்கு வருவோம். அந்த திருச்சி பஸ்ஸில் ஏறி உட்காந்தா எங்கே போகிறேன் அப்படின்னா, லூசு திருச்சிக்கு தான் போகிறேன், அதுக்கு தான் ஏறி உக்காந்துக்கிறேன் அப்படின்றோம்ல. அப்போ எதுக்கு காதலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. கரெக்ட். அப்போது ஒருத்தரை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, இல்லை கொஞ்ச நாள் பழகின உடனே பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா ஆஹா நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம்.
பார்த்த உடனேயோ இல்லை பழகின உடனேயோ பிடிக்கிறது அப்படின்றது மனுஷங்களை மட்டும் இல்லை. ஒரு ஃபோனை பிடிக்கலாம், இல்லை ஒரு செடியை பிடிக்கலாம், இல்லை ஒரு கார், பைக்கு, இதெல்லாம் கூட நமக்கு பிடிக்கலாம். அதுக்கு தானே அட்வர்டைஸ்மெண்ட்டை திருப்பி திருப்பி டிவியிலலாம் கொண்டாந்து காமிச்சுன்னு இருக்கிறாங்க. பார்க்க 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 என்னைக்காவது ஒரு நாள் பக்குன்னு அந்த டாய்லெட் கிளீனர் மேலே உங்களுக்கு பற்றிக்காதா அப்படின்ற ஒரு நினப்பில். அப்போது அது உங்களுடைய ஆசை, விருப்பம். இது நீங்கள் காதல்னு நினச்சிக்கிறது. அடுத்தது, அவங்கள கல்யாணம் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது சுயநலம். அப்போ இதுல ஆசை இருக்கு, சுயநலம் இருக்கு, காதல் எங்க இருக்கு? அப்ப எதுதான் காதல் அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இப்போ அந்த முதல் கேள்விக்கு போவோம். இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சொன்னா இல்லையா, இதையும் முதல்ல சொன்ன பாருங்க, லிமிட் இஸ் 1 அப்படின்னு. எந்தெந்த பொருள் எல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துதோ, சந்தோஷமா வச்சுக்குதோ, அதையெல்லாம் நம்ம காதலிக்கிறதா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். As long as a thing makes you happy and keeps you happy, you falsely believe that you are loving it. The moment அந்த happiness அப்படின்றது மறைந்து விடும் பொழுது அந்த காதல் காணாம போயிடுது. இதுதான் அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் விஷயத்திலேயே நடந்தது. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வெயில் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த ஆசையின் விளைவாக நீங்கள் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நீங்களாக வாங்கிக்கிறீங்க, இல்லை யாராவது வாங்கி கொடுக்குறாங்க. அதை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குது. 1 கப்போ 2 கப்போ உங்கள் லிமிட் எவ்வளோ அதை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போயிடுறீங்க. அதனால் அது சந்தோஷமாக இருக்குது. ஸோ யூ பிலீவ் யூ ஆர் லவ்விங் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். உங்கள் லவர் அது பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் பழகுறீங்க, ஐ லவ் யூன்றீங்க, ஓகே முடிஞ்சு போச்சு. 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்க லவரோட இருக்கும் போதெல்லாம் எப்போ தேட்டரில் வேற ஒத்தனோட உக்காந்துன்னு கொஞ்சம் குலாவி கொண்டிருக்கின்றார்களோ, அதை பார்த்த உடனே டமால்னு வெடித்து விட்டது. காதலே காணாம போயிடுச்சு. ஏன்னா அது உண்மையான காதல் இல்லை. அந்த ஆசை, சுயநலம், அதனால வந்த உணர்ச்சிகளை நீங்க காதல்னு தப்பா நினைச்சுக்கிறீங்க. அதனால தான் அது காணாம போயிடுச்சு. உண்மையான காதல் அப்படி போகாது. எங்கிருந்தாலும் வாழ்க கல்யாண்குமார் மாதிரி கடைசி வரைக்கும் அது இருக்கும். அதுதான் காதல். சந்தர்ப்ப வசத்தால தான் அந்த காதலி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. தேவிகா முத்துராமனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. மற்றபடி அவங்க ஏமாத்திட்டெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா கல்யாணம் ஆன பிறகு கடைசி வரைக்கும் முத்துராமனுக்கு அவங்க விசுவாசமா இருக்காங்க. அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்னைக்கு இந்த மறுபடியும் அந்த திருச்சி பஸ் உதாரணத்துக்கு வருவோம். காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறோம்ல, இதுதாங்க தப்பு. அப்ப கல்யாணம் பண்ண உடனே காதல் காணாம போயிடுச்சா? காதல் என்பது கல்யாண காலம் வரும் வரைன்னு ஒரு பாட்டு வரும். அது கிடையாது. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த காதல் இருக்க வேண்டும். தேசத்தை காதலிக்கிறது, குழந்தை குட்டிகளை காதலிக்கிறது, சமூகத்தை காதலிக்கிறது, கடவுளை காதலிப்பது, அதெல்லாம் இருந்தாலும் கல்யாணம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நமது அந்த ஸ்பௌஸ் அவர்களை நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் காதலிக்கணும். நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்ன அண்டர்லைன் பண்ணுங்க. ஒருவேளை நமக்கு முன்னாடி அவங்க பிரிந்து போய்விட்டால் கூட நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த காதல் மறையக்கூடாது. அப்ப என்ன சார், காதலிக்கணும் அப்படின்னா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனா கூட லவ் லெட்டர் எழுதி கொடுக்கணுமா அப்படின்னா என்ன தப்பு? ஏன் செஞ்சா என்ன தப்பு? காதலிக்கும் போது பண்றோம்ல. இது என்ன அந்த வெல்கம் ஆஃபர் மாதிரியா? முதல்ல 3 மாதம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பெய்டு வந்த உடனே போட்டு சாவடிக்கிறதுக்கு. இப்போ காதலிக்கும் போது என்ன பண்ணுறோம்? காதலியே இல்லை காதலனை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக விதவிதமாக கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த கலராக அட்டையெல்லாம் வாங்கி, அதாங்க இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ்னு சொல்கிறாங்களே, அதில் கவிதை நானே எழுதினேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக எங்கேயோ தோண்டி துருவி புத்தகத்தெல்லாம் எடுத்து அதுலேருந்து ஒரு 2 கவிதையை கொண்டாந்து நான் எழுதின மாதிரி அப்படி ஒரு சீன் போட்டுக்கிறது. அவங்களுக்கும் தெரியும் இவன் எங்கேயோ காப்பி அடிச்சிருக்கான் அப்படின்னு. இருந்தோம் எனக்காக எழுதினியோ சோ ஸ்வீட் அப்படின்னு இதை வேற நம்பினா மாதிரி நடிக்கிறது. இப்படி மாற்றி மாற்றி நடிச்சு நிற்கிறோம்ல. இன்னும் சில பேர் கல்யாணம் ஆன சில மாதங்கள் வரைக்கும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவான். திடீர்னு ஏதாவது ஒரு கிஃப்ட்டை வாங்கி வீட்டில் ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறது, இல்லை ஷெல்ஃபில் எதையாவது எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போங்க அவன் வேலையை முடிச்சுட்டு டயர்டாக பார்த்து தூங்குறதுக்கே நேரம் இருக்குது, இது லவ் வேற பண்ணணுமா அப்படின்னு. என்ன பைத்தியகாரத்தனம்னு எனக்கு தெரியல. இது ஏதுங்க முடிவு? இதுதான் இன்றைக்கு பல திருமணங்களுடைய பிரேக்கப்புக்கு காரணமாக இருக்கின்றது. காதல் அப்படின்றது கல்யாணம் வரைக்கும் தான் அப்படின்னு நினச்சுன்னுக்கிறோம். பல பேருடைய காதல் கல்யாணத்துல தான் ஆரம்பமானது, முந்தைய தலைமுறைகளில். அதனால தான் அது ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு காதல் இப்படியே ஆரம்பிச்சு கல்யாணம் வரும்போது டகால்னு நின்றுடுது. அப்புறம் அது எப்போ வேணா புட்டுக்கலாம் அப்படின்னு நிலைமையில தானே இருக்கும். அப்போ காதல்னா என்னதான் சார்?
அது எப்படி தான் சார் வரும், எப்படி தான் சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட், என்னுடைய இன்னொரு ட்ராமா லவ் வெர்ஷன் 3.0 எப்போ சார் போட்டிங்க அப்படின்னு கேட்காதீங்க. எழுதி ஒரு 8-9 வருஷம் ஆச்சு. ஆனால் போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அதை கதை நேரத்துக்கு பதிலாக உங்களுடன் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு 3 விதமான தம்பதிகளை ஆர் காதலர்களை நாம் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் காதல் திருமணம் செய்தவர். ஒரு தடவை அவருடைய ஜூனியர் அவருடைய கல்யாணத்துக்கு போகிறாரு. அப்போது அங்கே இருக்கவங்கெல்லாம் அவர் சூழ்ந்துக்குன்னு, ஏன்னா நண்பர் கொஞ்சம் ஃபேமஸானவர்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஆஃபீஸில் எல்லாம் கேட்குறாங்க, 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேறு ஒர்க் பண்ணியிருந்தவங்க, உங்களில் யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தோடனே 2 பேரும் அப்படியே கம்முன்னு இருக்காங்க. என்னங்க இது அப்படின்னா பெரிய கேள்வி கேட்டோம். யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணீங்க, நீங்களா அவங்களா, இன்னொன்று எப்படி ப்ரப்போஸ் பண்ணி இதானே கேட்டோம் அப்படின்ன உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சு 2 பேருமே சேர்ந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் அந்த ப்ரப்போசல் அப்படின்றது அந்த ஐ லவ் யூ இந்த இது தானே சொல்கிறீங்க, நாங்கள் 2 பேருமே அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, அதுதான் யோசித்தோம், 2 பேருமே அதை சொல்லலை. சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் மூஞ்சில் ஈ ஆடலை. நீங்கள் லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னடானா யாருமே சொல்லலைன்றீங்க. உடனே அதுக்கு நண்பர் பதில் சொன்னார், இல்லை இது லவ் மேரேஜ் தான், அது நாங்களாக தான் போய் கல்யாணம் பண்ணிக்கணும், அரேஞ்ச் மேரேஜ்லாம் இல்லை, ஆனால் அது சொல்லிக்கல. டேய், இந்த வார்த்தையே சொல்லாமல் அப்புறம் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்ததுன்னு நண்பர் ரொம்ப அழகாக சொன்னார். இல்லைடா அப்படியே திடீர்னு ஒரு நாள் நான் கேட்டேன், அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு கேட்டேன். டேய் என்னடா சொல்கிறேன், டேய் இர்றா நீ ஏன்டா தப்பாக நினச்சிக்கிற, எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஒன்று எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை எப்படியும் ஒரு வீடு வாடகை எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்புறம் கட்டில் சாமான் செட்டு இதெல்லாம் வாங்கி போடணும், செலவு இதில் என்கிட்ட ஒன்றும் காசு இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்குது எதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு. உடனே அதை தேதி போட்டு 20,000 ரூபா கொடுத்தா, அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு ஒரு வீட்டை கொடகொலிக்கு பிடிச்சி அட்வான்ஸ் கொடுத்துட்டு சாமான் செட்டெல்லாம் 2 பேரும் தான் கடையில் போயிட்டு அதை கட்டில் பெட்டு தலையாணி அதுக்கப்புறம் சமைக்கிற பாத்திரம் அதெல்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு, சரி என்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னோடனே 2 பேருக்கும் கன்வீனியண்ட்டாக ஒரு டேட்டை பார்த்து போய் கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டோம். இந்த மாதிரியான ஒரு ப்ரப்போசல் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எங்கேயுமே இருந்திருக்காதுங்க. எவ்வளோ காசு வச்சுக்கிற கொடகோலி கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அப்போது இவங்களுக்குள்ள அந்த லவ் அப்படின்ற காதல் இருக்கிறது, 2 பேருக்கும் பரஸ்பரம் இருக்கின்றது அப்படின்ற புரிதல் எப்படி வந்தது? ரைட், லவ் வெர்ஷன் 3.0 ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு வரும். அதில் 3 விதமான சினரியோ நம்ம பார்க்கலாம். ஒன்று லிவிங் டுகெதர், ஒன்று சோ கால்டு லவ் மேரேஜ், இன்னொன்று அரேஞ்ச்டு மேரேஜ். இதில் இது கரெக்டு அது தப்பு அப்படின்னு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் நான் ஒன்றும் பாஸ் பண்ண போகிறது கிடையாது. எது சரி எது தப்பு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் எது எப்படி நடக்கின்றது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.